நமக்காக இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க மேடம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலை மாவட்டம் வேப்பச்சேக்கடி கிராமத்துல இருந்து எம்ஜி ரமேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரமேஷ் சார். நான் ரமேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரமேஷ் சார், கேக்குது. சொல்லுங்க. அதான் மேடம், தொழில் நான் சம்சா வியாபாரம் பண்றேன். அதாவது சம்சா மில்ல வேலை செய்யறேன். நீங்க டிவியும் போட்டுட்டு எங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சமயத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியும் இல்லையா? ஹலோ மேடம், நீங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க. சம்சா கம்பெனில வேலை செய்யறேன் மேடம். அது நான் தொழில் சொந்தமா செய்யணும். அது ஏன்னா வழி சொல்லுங்களேன் கொஞ்சம். எந்த மாதிரி தொழில் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நான் சம்சா தொழில் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சம்சா மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே செஞ்சது கிடையாது. நானும் ஒரு 10 வருஷமா அதான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நான் அது சொந்தமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அது எப்படி பண்றது, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு இடத்துல நீங்க செய்யறீங்க இல்லையா, அவங்க செய்யும் போது அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த லெவல்ல இல்லாட்டி கூட ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட் ஆட்டம் ஒண்ணு போட்டு ஒரு சின்ன லெவல்ல பண்ணுங்க. அப்புறம் அதையே மார்க்கெட் பண்ணிட்டு அப்புறமா நீங்களே சொந்தமா நிக்கலாமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா மேடம். அதையே நீங்க நல்லா செய்யலாமே. தைரியமா செய்யுங்க. தைரியம் தான் வேணும். பிசினஸ்க்கு மூலதனமே தைரியம் தான். சரி மேடம். நன்றிங்க ரமேஷ், நன்றி. ஹலோ, இன்னொரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. நான் குரோம்பேட்ல இருந்து சித்ரா மோகன் பேசுறேன். சொல்லுங்க. அவங்க உஷா ஸ்ரீதர் கிட்ட பேச முடியுமா? பேசுங்க. சொல்லுங்க சித்ரா. how are you உஷா? ஃபைன் ஃபைன் ஃபைன், வெரி ஃபைன். சொல்லு. எனக்கு ஒரு சின்ன அதாவது ரொம்ப சைல்ட்ஹுட்ல இருந்து நாங்க ஒன்னா பழகிட்டு உஷா இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தது சித்ரா, you can also come up like this. நீங்க பேசலாம். கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்வி இருக்கா? லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் இன்னும் என்ன மாதிரி வரணும்னு உனக்கு லைஃப்ல ஒரு இது இருக்கு. எனக்கா? இது இந்த பர்சனல் இன்டர்வியூ மாத்திட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆஸ் அ வுமனா இருந்துட்டு என்ன மாதிரி கொண்டு லைஃப்ல இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்ங்கிற ஏதாவது ஒரு எய்ம் இருக்கா? எனக்கு டில் டெத் எனக்கு ஆக்டிவா இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு இது என்னோட சக்சஸ். ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் எவரிபடி. இல்ல புடவை இந்த சாரி பிசினஸ்ல என்ன மாதிரி புதுமையை கொண்டு வரணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க? எவ்ரி மந்த் ஒரு புது டிசைன் பண்ணிட்டே தான் இருக்கும். எவ்ரி மந்த் we are proving that we are going to bring lot of things. இப்போ அடுத்து செல்வார் எவ்வளவு ஸ்கோப் இருக்கே. அதுலயே சாரி பிசினஸ் மாத்திரம் இல்லாம I wanted to do some more things. அது போக போக அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். நன்றிங்க சித்ரா. Thank you சித்ரா. Thank you. ஓகே ஓகே, Thank you. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேரு? ரமன். சொல்லுங்க. எங்க பேசுறீங்கம்மா? எனக்கு உஷா ஸ்ரீதர் கூட பேசணும். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி ஹலோ சொல்லுங்க. ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஆட்டோமொபைல்ல. ஓகே. ஹைட்ராலிக் பிசினஸும் இருக்கு எங்களுக்கு. ஓகே. இங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இன் எம்ப்ராய்டரி சாரீஸ் அண்ட் அதர் டெக்ஸ்டைலோட, ப்ரிஃபரபிளி சவுத்ல இருந்து. எனக்கு எனக்கு இங்க ட்ரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அத பத்தி நீங்க கொஞ்சம் டீடைல்ஸா சொல்ல முடியுமா? நீங்க மும்பைல பண்ண விரும்புறீங்களா? எங்க இருக்கீங்க? விரும்புறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் மும்பைல இருந்து பேசுறேன், மலாட். ஓகே ஓகே ஓகே. அங்க ஹேண்ட் ஒர்க்குக்குலாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. நீங்க இங்க அனுப்பிச்சு எங்க புடவை எங்களாட்ட நிறைய லேடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வியாபாரம் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சவுத் காட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போகும் மும்பைல. நல்ல ஸ்கோப். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இங்க கேக்குறாங்க. சோ உங்களுக்கு இங்க இருந்து வாங்கி ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹால் எடுங்க, எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு புடவை கொண்டு போய் வச்சுட்டு நீங்க யூ கேன் கீப் சம் மார்ஜின் அண்ட் வியாபாரம் பண்ணலாமே. மும்பைங்கிறது நல்ல இடமாச்சு, நல்ல ஸ்கோப் இருக்கிற இடம் அது. எங்கள்ட்ட இடமும் இருக்கு மிஸ்ஸஸ் ஸ்ரீதர். ஓகே. சோ நீங்க கொஞ்சம் டீடைல்ஸா நான் எல்லாம் தைரியமா பண்ணுங்க மேடம். எல்லா என்கரேஜ்மெண்ட் we can give. ராதா மேடம், நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு அவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. நீங்க இன்னும் ஏன்னா இது ரொம்ப விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் லைன்ல இருக்காங்க.
அதனால நீங்க இந்த அவங்க நம்பரை வாங்கிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் அவங்களோட. ரொம்ப நன்றிங்க தொடர்பு கொண்டது. தேங்க்யூ தேங்க்யூ Okay. தேங்க்யூ தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. இல்ல இப்போ நீங்க வந்து இந்த ட்ரைனிங்க்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ போன இன்டர்வியூக்கும் நிறைய உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் நிறைய வந்தது. அப்படி பார்த்ததுல வேற யார் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நீங்க ஏதாவது இருக்கும் இல்லையா? நிறைய லேடிஸ் பண்றாங்க. பட் சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு லெவலுக்கு மேல அவங்க வெளியில கொண்டு வர முடியறது இல்ல. அவங்களுக்கு அந்த தைரியம் பத்தலையா, என்ன ரீசன் தெரியல. சில பேர் கொஞ்சம் ஒரு தோல்வி வந்த உடனே ஐயோ நான் பண்ணேன் புடவை அது இது. பிசினஸ்னாலே ஆக்சுவலி இது வந்து ஒரு கூட்டாட்டம். தட் இட் இன்வால்வ்ஸ் மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங் எல்லாம் சேர்த்து பண்ணணும். நான் நல்லா ரொம்ப நல்லா புடவை பண்ணிட்டு என்னால மார்க்கெட் பண்ண தெரியலையேனாக்கா அது வந்து வேஸ்ட். அது கணத்து தவளையாட்டம் இருக்கக்கூடாது. நாம இவ்வளவு தூரம் நல்லா பண்றோங்கிறது should reach the public. அதுக்கு என்ன வழிமுறைன்னு அவங்க யோசனை பண்ணணும். நல்லா பண்ணலாம், எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம்லாம் இல்ல. பண்ணிட்டு ஒரு எக்ஸிபிஷன் ஹால் போய் அப்ரோச் பண்ணணும். அது கூட லேடிஸ் ஆர் ஹெசிடேட்டிங், they don't want to come out. அந்த இதை விடணும். நீங்க எல்லாம் நான் உஷா பண்ணுமா நானும் பண்ண என்னங்கிற ஒரு தைரியத்துல எல்லாரும் வரணும். அது யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு நேயர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க தைரியத்தை பேசுவோம். ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து சரிங்க. ஹலோ, ஜெயலட்சுமி, நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு. உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க ஜெயலட்சுமி மேடம். ஓகே. சொல்லுங்க 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 மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெயலட்சுமி. நான் வந்து திருச்செங்கோடு மாவட்டத்துல டெய்லரிங் 20 வருஷமா நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறேன் மேடம். வெரி குட் வெரி குட். நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப பாராட்டுறேன். வெரி குட். இப்ப வந்து இந்த தண்ணி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அங்க மாத்த போறேங்க மேடம். இங்கதான் ஓகே. அங்க வந்தா நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில இருக்கேன். சரி. ஏதாவது சேல்ஸ் அதோட இந்த இது எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க எப்படி பண்ணணும், ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க இன்னும் என்ன விட நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களே, 20 வருஷமா வேற பண்ணிட்டு இருக்கீங்கிறீங்க. நல்லா செய்யுங்க. டெய்லரிங் சம்பந்தப்பட்ட இது எந்த தொழிலுமே ஃபெயிலியரே கிடையாது. நாங்க பண்றது கூட காம்படிஷன் நிறைய இருக்கும். டெய்லரிங்க்கு வந்து காம்படிஷன் அவ்வளவா வராது. அதனால நல்லா பண்ணலாம். நீங்க கோயம்புத்தூர்லயும் நல்ல ஸ்கோப் இருக்கு. கோயம்புத்தூர் தானே வர போறேன். கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்கு. நல்லா அழகா தைச்சு கொடுங்க. அது ஒரு முக்கியம். நீங்க சொல்றதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ஷன் இருக்கணும். பிளவுஸ்னாக்கா இட் ஷுட் பி பெர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட அவங்க செய்யணும். எப்படியோ எது தைச்சு கொடுத்தாலும் போட்டுக்கிறாங்கிறது இல்லாம நம்ம அவங்க தைச்சு பிளவுஸ பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து கேட்கணும். அவ்வளவு அழகா நல்லா பர்ஃபெக்ட் பண்ணுங்க. உங்க இதுலயே தொழிலே பர்ஃபெக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது இந்த புட்டிக்ல கிடைக்கணும் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. அதான் ஒரு வேல்யூ ஆடட் பண்ணும்போது தான் அந்த தொழில் வந்து விருத்தியாக முடியும். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓ எஸ். அண்ணி, அண்ணி, நீங்களும் அண்ணனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? ஆமா, என்ன நாங்க வாழ்க்கையின் எல்லா முடிவுகளையும் சேர்ந்தெடுக்கிறோம். அதாவது குழந்தை எப்ப வேணும், குழந்தைகளின் இடைவெளி. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு? ஏன் இல்ல, எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு. உங்க கிராமத்து ஆஷாவை 2 பேரும் பாருங்க. அவங்க அருகில் இருக்கிற சுகாதார மையத்திலிருந்து குடும்ப கட்டுப்பாட்டு சாதனங்களின் பயன்பாடு பத்தி முழு விவரங்களையும் தருவாங்க. ஏன்னா ஆரோக்கியமான இந்தியா உருவாகும் ஆரோக்கியமான குடும்பத்திலிருந்து, உங்களிடமிருந்து. சிறுதொழில் மேலாண்மையை பத்தி சிறுதொழில் அதிபர் திருமதி உஷா ஸ்ரீதர் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து லட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்க லட்சுமி. ஹலோ லட்சுமி, சொல்லுங்க கேக்குறது. நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஏதோ பண்ணலாம் அப்படின்றது உங்க இதை பாத்துட்டு இருக்கேன். நானு ஏதோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தோணுதுங்க மேடம். எங்களோட ஹஸ்பண்ட் வந்து பிளைண்டுங்க மேடம். அதனால நான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு. ஓகே, நீங்க நார்மல் பர்சன் தான்? ஆமா, நான் நார்மல் பர்சன் தான். பெரிய விஷயங்க. இதுவே லைஃப்ல ரொம்ப பாராட்ட வேண்டிய. இல்ல நிஜமா உங்க ஹஸ்பண்டே கூட பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? கண்ணு தான் தெரியல ஒழிய நல்லா பண்ணலாம். உங்க கோயம்புத்தூரை சுத்தி நாங்க இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வில்லேஜஸா தேடி போய் அங்கேருந்து புடவை எடுத்துன்னு வந்து மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றோம். நீங்க என்ன பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து புடவை எல்லாம் கொண்டு வச்சுட்டு எங்களாட்ட இருக்கிற 4 பொட்டிக்ஸ் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க கொண்டு வச்சிருக்கோம், நாங்க லோ மார்ஜின்ல வச்சு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நாங்க அந்த கிராமத்துக்கு அலையவே